ஒருத்தன் வண்டி ஓட்டிட்டே போயிருக்காங்க, வைஃப் குழந்தையோட. திடீர்னு அந்த திசை காட்டும் கருவி இருக்குல்ல, அது வேற ஏதோ திசையை காட்டிருச்சு. அவர் உள்ள போய் சிக்கிக்கிட்டாரு. ஒரு காடு கட்ட மட்டும் ஒரு பழக்கம் இருக்கு. காடு உங்களை சூழ்ந்து கொள்ளும், திரும்பி நீங்க வரவே முடியாது. பின்னால இருந்து உங்களை சூழ்ந்துக்கும் காடு. காட்டினுடைய இயல்பு அப்படித்தான். அது என்ன பண்றாரு, அவருக்கு வழி தெரியல. மெதுவா ஓட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கும்பொழுது தூரத்துல ஒரு ரெட் லைட் எரியுது. கிட்ட போய் பார்த்தா ஒரு தம்பதியினர் கை குழந்தையோடு டயர் பஞ்சர் ஆகி பஞ்சரான பொருட்கள் இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க. இவர் அங்க போயிட்டு அதை பார்த்து தன் வண்டியில இருந்து இறங்கி அதை செட் பண்ணிட்டு 2 பேருமா சேர்ந்து ஒரு 6 மணி நேரம் சுத்திட்டு வந்து ரோட்லுக்கு சேர்ந்திருக்காங்க. இது நடந்த கதை. அப்போ அந்த ஜிபிஎஸ் உங்க வண்டியை ஏமாத்துச்சு. யாருக்கோ நீ உதவி செய்ய வேண்டும் என்றால் உன் ஜிபிஎஸ் உனக்கு தப்பா தான் வழிகாட்டும். ஆனால் தப்பாக வழிகாட்டினாலும் அதில் ஏதோ ஒன்றை, உங்கள் மனநிலை சுத்தமாக இருந்தால் இயற்கை அதற்கு என்று ஒரு திட்டம் வைத்திருக்கும். இதை நீங்க நம்புங்க. இந்த எனர்ஜி இருக்குல்ல, நீங்க சாமியா நம்புறீங்களோ இல்லையோ, தனி மனிதனுடைய மன எண்ணங்களின் வலிமை அபரிமிதமானது. ஒரு சொல் போதுமானதாக இருக்கிறது.